எல்லாம் புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ரஸர் போயிடுச்சு, அதனால் அதில் கம்ப்ரஸர் மாற்ற போகிறோம், கண்டென்சர் மாற்ற போகிறோம். இதில் இன்னொரு விஷயம், வேக்கம் மிஷின் இல்லாமல் ஷெல்ஃப் வேக்கம் போட போகிறேன். அதை இடங்கிறதா ஸ்பாட்டில் போயிட்டு நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன், பார்க்கலாம். என்னுடைய வேக்கம் கம்ப்ரஸரை வீட்டில் வச்சுட்டு போகிறேன். இதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜில் வந்து தெர்மோஸ்டாட்டு முதல்ல மாற்ற போகிறேன். தெர்மோஸ்டாட்டு மாற்றுறதுக்கு முன்னாடி இது வந்து டாப்பில் இருக்குது தெர்மோஸ்டாட்டு, அதனால் டாப் ஹீட்டை கழட்டும் போது தெர்மோகோலையும் கழட்டும் போது உள்ள டஸ்ட்டு, அதனால் வந்து மொத்தலெல்லாம் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வேலை பார்த்தேன். அந்தளவு டஸ்ட் இருந்ததால். இதை பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்டு, இதில் வந்து தெர்மோஸ்டாட்டு மாற்றுறேன், கம்ப்ரஸர் மாற்றுறேன், பின்னாடி கண்டென்சர் மாற்றுறேன். டோட்டலாகவே பாடியை தவிர வேறு எதுவுமே இதில் இல்லைங்க. டோட்டலாகவே எல்லாமே மாற்றுறேன் இதில். இப்போ தெர்மோஸ்டாட்டை வெளியில் எடுத்தாச்சு. புது தெர்மோஸ்டாட்டை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதில் அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது தெர்மோஸ்டாட்டை வந்து மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், மேலே வந்து கொடுத்து கீழே வாங்கிட்டு சிம்பிள் அதை இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணி 2 லைனை மாட்டிடுங்க. மாட்டிட்டு அந்த நெட்டை போட்டிங்கனாக்கா வேறு வராது. நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் வீடியோ வசதியோ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவெல்லாம் ஆள் இல்லை. இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் இந்த வசதிகள் இருக்குது, நல்லா பயன்படுத்திக்கலாம். இப்போ யூனிட்லேருந்து எல்லாத்தையும் லைனாக இப்போ பிரிக்க போகிறேன். இப்போ ஃபில்டர்லேருந்து கேப்லரியை கட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து டிஸ்சார்ஜ் லைனு, அதாவது கண்டென்சர் லைனை கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிட்டேன், வால்வையும் கட் பண்ணிட்டேன். எதுக்குன்னாக்கா இப்போ கம்பல்சரியும் ரொம்ப பண்ணணும், கண்டென்சரையும் மாற்ற போகிறேன். இது நினைக்கிறான், கண்டென்சரை ஏன் மாற்றுறீங்க, கம்ப்ரஸர் மட்டும் மாற்றினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கேள்விகள் அதில் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் இருந்த பழைய கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னாக்கா 600A கேஸ் இருந்தது. இப்போ நான் மாற்றிருக்கிறது வந்து எல்ஜி கம்ப்ரஸர். இதில் பார்த்தீங்கன்னா 134 கேஸ் இருக்குது. இப்போ அந்த கண்டென்சரில் எல்லாமே வந்து ஆயில் ஃபார்ம் ஆகிருக்கும் ஆல்ரெடி. இப்போ இந்த கம்ப்ரஸர் போட்டு நம்ம ரன் பண்ணும்போது இதோட ஆயிலும் அதோட ஆயிலும் மிக்ஸ் ஆகி ரோலிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக யூனிட்டில் பிளாக் ஆகும். இது நிறையா பேர் செய்யக்கூடிய தவறு என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, 600 இருக்கிற கேஸு இந்த கம்ப்ரஸரை எடுத்துட்டாக்கா அதே 600 கேஸ் போட்டால் அந்த கண்டென்சரை நீங்கள் அதையே போடலாம். அப்படி இல்லை, நம்ம 134 கேஸ் கம்ப்ரஸரை மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த கண்டென்சரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டு 100% உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கம்ப்ரஸரை வந்து நான் செக் பண்ணிட்டேன், நல்லா இருக்குது. அதேமாதிரி புது கம்ப்ரஸருங்கிறதுனால 3 லைன்லேயும் வந்து ஹார்டாக இருக்கும். அதை நல்லா ஃபைல் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நம்மளால் ஃபைல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வெல்டிங் வேலை ஈஸியாக இருக்குங்க. இப்போ கண்டென்சர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கண்டென்சர் லைனுக்கு இப்போ இந்த அண்டியும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அதேமாதிரி இருக்கிற எல்லா லைனுமே வந்து டோட்டலாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இது கேபினெட்டில் வந்து பின்வால்வ் வச்சுருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னாக்கா ஃப்ரீசர் பாக்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ டிஸ்சார்ஜ் லைனை வந்து வெல்ட் அடிக்க போகிறேன். இது வந்து ஃப்ளக்ஸை தொட்டு அந்த இரும்பு ஜாயிண்டில் அடிக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த பின் வால்வு எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து இந்த கம்ப்ரஸரில் இருந்து தான் லைனை கொடுத்து ஃப்ரீசர் பாக்ஸை க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ நான் வேக்கம் கம்ப்ரஸர் கொண்டு வரல. காரணம் என்னன்னாக்கா, இதில்
ஷெல்ஃப் வேக்கம் போட்டு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காகவும், ரெண்டாவது நம்ம லாங்கில் போகும்போது லக்கேஜ் நிறையா கொண்டு போக முடியாது. அதனால் நான் இந்த கம்ப்ரஸர் எடுத்துகிட்டு போகலைங்க. லோக்கலாக இருந்தால் மட்டுமே வேக்கம் கம்ப்ரஸர் எடுத்துகிட்டு போவேன். கொஞ்சம் லாங்கில் போகும்போது மெட்டீரியல்லாம் டூல்ஸ் எல்லாம் நிறையா கொண்டு போகும்போது நான் எடுத்துகிட்டு போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா க்ளீன் பண்ணுறதுக்காக அதில் இன்ஜெக்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் என்ன ஏற்றிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெயிண்ட்டு கடையில் போய் கேட்டிங்கனாக்கா தின்னர் சொல்லி கேட்டிங்கனாக்கா தின்னர் கொடுப்பாங்க. அந்த தின்னரை எடுத்துகிட்டு வந்து இன்ஜெக்ஷனில் ஏற்றி சின்ன பாட்டிலில் ஊற்றி வச்சு எடுத்து வரணும். எடுத்து வந்து முதல்ல 2 டோஸ் கொடுத்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெறும் காற்று தாங்க வரும், ஆயில் மெல்ட் ஆகாது. நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆயில் வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. இல்லை, இந்த தின்னரை இன்னொரு தடவை 2 தடவைக்கு 3 தடவை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதுலேருந்து ஆயில் வரும். நல்லா க்ளீன் ஆகிடும், கேப்லரி க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு கேப்லரி சோக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேப்லரியில் வந்து இது வந்து கண்டென்சர் லைன் ஃபில்டரில் அடிச்சிட்டு இருக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேப்லரி ஒரு லைனை விட்டு வச்சுருக்கிறேன். அது எதுக்குனாக்கா வேக்கம் போகிறதுக்கு. கீழே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு லீக் ஏதாவது இருக்கா நம்ம அடித்த இடத்துல அப்படின்னு பார்க்கணும். இப்போ அங்கே துணி சுற்றுறோம் பார்த்தீங்களா, அது வந்து செக்ஷன் லைனு. செக்ஷன் லைனில் பார்த்தீங்கன்னா அலுமினியத்துலேருந்து காப்பர் கொஞ்சம் தான் இருக்கும். அந்த சூட்டில் வந்து மெல்ட் ஆகிடுச்சினாக்கா லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பஞ்சை வச்சு துணியை வச்சு நல்லா சுருட்டி நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வெல்டிங் வைக்கணும். இப்போ வெல்டிங் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஏற்றுறதுக்கு வேக்கம் போடணும். வேக்கம் போடுறதுக்கு பாருங்கள், ஒரு லைனை நான் டம்மியாக வச்சுருக்கிறேன். கேஜியை லாக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இது வழியாக தான் வந்து வேக்கம் போட போகிறேன். இப்போ கம்ப்ரஸர் ஆன் பண்ணிட்டேன். அதில் இருக்கிற கம்ப்ரஸர் தான் ரன் ஆகுது. இப்போ பாருங்கள் வேக்கம் ரிவர்ஸில் காட்டுது பாருங்கள், வேக்கம் வந்துட்டுருக்கு. நம்மளோட வெல்டிங் பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னா அதிகபட்சம் 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வேக்கம் வந்துடும். அது முடிஞ்சிச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, ஒரு ஆண்டி சோக்கு நான் கேஸில் ஏற்றும் போது ஏற்றுவேன். அதில் தண்ணியை வந்து ஃபுல் பண்ணி இதில் சொறி விட்டிங்கனாக்கா பப்புள்ஸ் காட்டும். அப்போ நமக்கு பப்புள்ஸ் வரலன்னாக்கா வேக்கம் ஃபுல்லாகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ கேஸ் ஏற்ற போகிறேன். இதில் வந்து ஒரு ஆன்டி சோக்கு இன்ஜெக்ஷனு முதல்ல போட்டுக்குவேன். கேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு ஓஸில் இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணக்கூடாது கம்ப்ரஸரை, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விடணும். அந்த ஒரு ஓஸில் இருக்கிற கேஸு நமக்கு போகும். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா பின் வால்வு போட மாட்டேன். ஏன்னா எனக்கு பின் வால்வு செட் ஆகலை. 2-3 தடவை எனக்கு லீக் ஆனதுனால எனக்கு அது வந்து செட் ஆகலைங்கிறதுனால நான் கேப்லரி மூலியமாக தான் நான் வந்து கேஸை விடுவேன். நீங்கள் கேஸை அதிகமாக ஓப்பன் பண்ணால் கூட டைரெக்டாக உள்ளே போகாது. கேப்லரியிலேருந்து போகிறதுனால உங்களுக்கு கேஸு ஸ்லோவாகவே உள்ளே போகும். அதை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி விடுங்க. கேப்லரியில் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது என்னோடய மாடலு. எல்லோரும் பின்வால்வு போடுறாங்க, அவங்களுக்கு செட் ஆகிறவங்க அதை போட்டுக்கிறாங்க. எனக்கு அது செட் ஆகலைங்கிறதுனால நான் கேப்லரிலே கேஸ் சார்ஜ் பண்ணிக்குவேன். டெம்பரேச்சர் ப்ரெஷர் பார்க்குறாங்க. ஐடியல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, மேலே எவ்வளோ இருக்குது, கீழே இருக்குங்கிறது பார்த்துட்ருக்குறான். கேஜிலையும் டெம்பரேச்சர் காட்டுது. கேஸ் ஏற்றியாச்சு, தேவையான அளவு கேஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ அந்த கேப்லரியை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், வெல்டு வச்சுட்டேன். அது லீக் ஆகுதாங்கிறது நான் தண்ணி வச்சு. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்.